வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சிறுவார்புரை முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா. இன்று செவ்வாய்க்கிழமை சிறுவார்புரை முருகன் கோயிலிலிருந்து பெண் தேவிக்காக உங்கள் ஜோதீஸ்வரன். ஓம் முருகா. முருகா சரணம். சிறுவாபுரி முருகன் அடியார்களது சிந்தையிலே எப்போதும் குடிகொண்ட அழகன் வாழும் பதியாகிய சிறுவாபுரி அல்லது சிறுவை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் பொன்னேரிக்கு மேற்கில் 10 கிலோமீட்டரில் உள்ளது. சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் GNT சாலையில் 35வது கிலோமீட்டரில் உள்ளது. தற்போது இவ்வூர் சின்னம்பேடு என்றும் சிறுவரம்பேடு என்றும் வழங்கப்படுகிறது. சென்னை பேசின்பால் பஸ் நிலையத்திலிருந்து 133 என்ற எண் உள்ள பஸ் சிறுவாபுரி அதாவது சின்னம்பேடு முருகன் கோவில் வழியாக ஆரணி பெரியபாளையம் செல்கிறது. அகரம் என்ற இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். பொன்னேரியிலிருந்து பெரியபாளையம் செல்லும் டவுன் பஸ் சிறுவாபுரி கோவில் வழியாக செல்கிறது. சிறுவாபுரிக்கு பெயர் வந்த வரலாறு மிகவும் சுவையானது. ஸ்ரீராமபிரானின் புதல்வர்களான குச்சன், லவன் ஆகிய இருவரும் 4 வகையான சேனைகளோடு தமது தந்தை என்று அறியாமல் கோதண்டராமனோடு எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்ற ஊர் சிறுவாபுரி எனப்படும் சிறுவர்புரி. சிறுவர் குச்சலவர்கள் சிறுவர் பிளஸ் அம்பு பிளஸ் எடு சிறுவரம்பெடு என்றாகி தற்போது சின்னம்பெடு என்று மருவி உள்ளது. ஸ்ரீராமபிரானின் புனித திருப்பாதங்கள் பட்ட இடமாக தலபுராணம் சொல்லும். எனவே மாலுக்கும் மருகனுக்கும் விருப்பமான இத்தலத்தில் வளம் மிகுந்து வரும் அடியார்களுக்கு வரத்தையும் மிகுதியாக அளிக்கிறான் முருகப்பெருமான். இக்குறிப்பை அருணகிரிநாதர் இத்தல திருப்புகளில் பிறவியான என்ற பாடலில் அழகாக காட்டுகிறார். சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடுபொரும் சொல் சிலையிராமன் உடன் எதிர்ந்து சமராடி செயமதான நகரமர்ந்த அழகை போல வளம் மிகுந்த சிறுவை மேறி வரம் மிகுந்த பெருமாளே. சிறுவராகி இருவரந்த கரிபதாதி கொடுபொரும் சொல் சிலையிராமன் உடன் எதிர்ந்து சமராடி செயமதான நகரமர்ந்த அழகை போல வளம் மிகுந்த சிறுவை மேறி வரம் மிகுந்த பெருமாளே. பழனிப் பெருமானின் திருவருள் பெற்று திருவண்ணாமலை ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் குருவருள் பெற்று வள்ளிமலையில் திருப்புகழ் ஆசிரமம் அமைத்து இந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் திருப்புகழை இசையோடு பரப்பியதில் பெரும் பங்கு கொண்டவர் தவத்திரு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். அவர் தொகுத்துள்ள அனுஷ்டான திருப்புகழ் பாராயண முறையில் புதிய அதாவது சொந்த வீடு பெற வேண்டுவோர் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்புகழாக அண்டர்பதி குடியேற எனும் பாடலை குறிப்பிட்டுள்ளார். இது சிறுவாபுரிக்கு உரிய திருப்புகழ் என்று அன்பர்கள் அறியும்போது இத்தலத்துக்குத்தான் எத்தனை பெருமை! ஆம், இன்றும் சொந்த வீடு வேண்டுவோரது பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் சிறுவாபுரி முருகன் நிறைவேற்றி வைக்கிறார். உம்பர் தரு தேனு மணி என்று எல்லாவற்றையும் கொடுப்பார். அவரை வணங்கி தொடர்ந்து கோயிலை வலம் வரும்போது பைரவர் சந்நிதி அழகாக உள்ளது. அவரையும் வழிபட்டு இப்போது நாம் உள்ளே நுழைகிறோம். அங்கே உள்மண்டபம் தாண்டி சென்றதும் சிறுவை மேறி வரம் மிகுந்த பெருமான் அருட்காட்சியளிப்பார். அவரது மாட்சி நமது சிந்தையை ஈர்க்கும் காட்சி. அவன் புண்டரிக விழியாளன், அண்டர்மகள் மணவாளன், தன் தரள மணிமார்பன், செம்பொன் எழில் செறி ரூபன், தன் தமிழின் மிகுநேயன். அவனது வலது திருக்கரம் ஒன்று அடியார்களுக்கு அபயமளித்து வேண்டிய வரங்களை அருளவும், பின் வலக்கரம் ஜபமாலையும் முன்னிடக்கரம் இடுப்பிலும் பின்கரம் கமண்டலமும் கொண்டு விளங்குகிறது. இக்கோலம் பிரம்மசாஸ்தா வடிவமாகும். பிரணவப் பொருளை அறியாத பிரம்மனை தண்டித்து சிருஷ்டி தொழிலை மேற்கொண்ட கோலமே பிரம்மசாஸ்தா வடிவமாகும். முருகப்பெருமானது அருட்கோலங்களில் ஒன்றான இவ்வடிவத்தில் அவனை வணங்குவோர் பிரம்ம வித்தைகள் கைவரப்பெற்று புந்திநிலை அறிவாளனாக திகழ்வர் என்பதை அருணகிரியார் கூறுகிறார். சிறுவாபுரி அறிவாளனை வணங்கிய பின்
முன்மண்டபத்தில் விளங்கும் அருணகிரிநாதரை தரிசிக்கலாம். அவருக்கு அருகில் சிறுவாபுரி திருப்புகழ் பாடல்கள் மற்றும் குமாரஸ்தவம், வேல் வணக்கம் போன்ற கல்வெட்டுக்கள் காட்சியளிக்கின்றன. இத்தலத்துக்கு வந்து வழிபடுவோர்களுக்கு வசதியாக இப்பாடல் கல்வெட்டுக்கள் உதவுகின்றன. இங்கு பஞ்சலோக ஐம்பொன் படிமத்தில் காட்சியளிக்கும் திருவீதி உலா நாதரான உற்சவ மூர்த்தி ஆறுமுகப் பெருமானின் வடிவம் மிகவும் அற்புதமானது. அதற்கு எதிரில் அமைந்துள்ள விசாலமான பெரிய உள் மண்டபத்தின் ஒரு புறம் உற்சவ மூர்த்திகள் அறை உள்ளது. அதனை அடுத்து அருணாச்சலேஸ்வரர் மரகத பச்சை வண்ணத்தில் காட்சியளிப்பார். சரணம் சரணம் சரவண பவவோம், சரணம் சரணம் சண்முகா சரணம். சிறுவாபுரி முருகர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு உகந்த தலமாக அது சொல்லப்படுது. அதையும் தாண்டி ராமர்களுடைய 2 சிறு பாலகர்கள் இந்த இடத்துல விளையாடினதா ஒரு புராண கதை சொல்றாங்க. அதான் நம்ம சொல்லுவோம்ல, அந்த சிறு பாலகர் வந்து லவகுசா வந்து காடுகளில் சீதை பிராட்டியோட இங்கே தான் வளர்ந்ததா சொல்லப்படுறாங்க. இந்த ஸ்தலம் வந்து அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி அளித்த தலம். அதனால வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். அருணகிரிநாதர்ன்றவர் வாழ்க்கையில செய்யக்கூடாத தவறுகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மனம் திருந்தி அவர் ஞானம் பெறாரு. அவருக்கு முருகரே வந்து நேரடியாக காட்சி அளித்த தலம் இந்த சிறுவாபுரி முருகன் தலம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த தலமா சொல்லப்படுது. நம்ம முதல்வரே சமீபத்தில் சொன்னாரு, தமிழகத்துல 6 படை இல்லை, இந்த இதோட சேர்த்து 7 படை வீடு அப்படின்னு சொன்னாரு. மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். நிறைய மக்கள்கள் வந்து இங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சிறுவாபுரி முருகனுடைய புகழை பத்தி சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, இந்த ஒரு பிறவி பத்தாது. நமச்சிவாய். நீங்க சொல்லுங்க. இது முன்னாடி வந்தோம், நாங்க என்ன வேணுமோ அதை நம்பிச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்துதான் இருக்கோம். அதுக்கப்புறம் வேலை சும்மா வரல, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருக்கோம். வேணுது நடக்கும். எங்க இருந்து வரீங்க? நாங்க மாதிரி பக்திதான் வரோம். எல்லாரும் நினைச்சது நடக்கும். எல்லாரும் வந்து வேண்டிக்கோங்க. நம்ம என்ன வேண்டுறோமோ அது கடவுள் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. மன நிறைவோட, நிம்மதியோட, சந்தோஷமா நம்ம வேண்டதே கிடைக்கும். சிவாபுரி முருகரை வந்து வேண்டுனீங்கன்னா சக்சஸ் பண்ற ஒரே கடவுள் முருகர் மட்டும்தான். என்னென்ன பிரசாதம் சாப்பிட்டீங்க? இந்த செவ்வாய்க்கிழமை அதிகமான பக்தர்கள் வந்து முருகரை தரிசனம் பண்ணிட்டே போறாங்க. மக்கள் வந்து பண்ணியே இருக்காங்க. க்ரௌடு இருந்துக்கினே இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கு சிறுவாபுரி கோயிலில் மிதமான கூட்டம் உள்ளதனால் அனைவரும் வந்து தரிசனம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அஷ்டமி திருநாளில் எல்லாருக்கும் காட்சி தந்த இறைவன் முருகப்பெருமான் சிறுவாபுரியில் நம்பி வந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டி இருந்து அவங்க நினைச்ச காரியை நிறைவேற்றி வச்சு, அவங்க வீடு கட்டுறதா இருந்தாலும், அவங்க மென வாங்குறதா இருந்தாலும், எந்த பிரச்சனை இல்லைனா அவங்க பிரார்த்தனை இருந்தாக்க வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறாங்க. முருகனை நம்பி வந்தால் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆறுமுக முருகனுக்கு பாலசுப்ரமணியக்கு சரணம். இன்று செவ்வாய்க்கிழமை சிறுவார்புரை முருகன் கோயிலிலிருந்து ஜோதீஸ்வரர், வேலுண்டு வினை உண்டு.